இந்த வீடியோவில் 3 டிப்ஸ் பார்க்க போகிறீங்க. ஸ்டூடெண்ட் பிரியங்கா அவங்களோட செகண்ட் டாப் ஸ்லீவை லைனிங் கிளாத்தும் ஃபேர் கிளாத்தும் பின் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு அந்த பின்ஸை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு பின்னாக கழட்டும் போது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக பின்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். பின்ஸ் ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு லைனிங்கை ஒட்டி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேர் கிளாத்தை கட் பண்ணும்போது லெஃப்ட் சைட்லேருந்து கட் பண்ணாமல் ரைட் சைட்லேருந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு லைனிங்கோட எட்ஜஸ் நல்லா விசிபிளாக தெரியும். லைனிங் கிளாத்தை பிடிச்சிட்டு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சிசரை நல்லா ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கர்வ்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஈஸியாக நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டூடெண்ட் அபிநயா அவங்களோட ஃபஸ்ட் டாப் ஹோம்ஒர்க் டாப்பை கட் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்னும் சிசர் நல்லா ஓப்பன் பண்ணி கட் பண்ணி ப்ராக்டிஸ் ஆகாதனால குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது எட்ஜஸ் உங்களுக்கு ஸ்டெப்பாக தெரியும். அதனால் நீங்கள் பேப்பரில் நெக் கட்டிங் நல்லா ஓப்பன் பண்ணி சிசரை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி பேப்பர் கட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிளாத்தில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.